Daily. Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் காரங்காடு அருகே முன்விரோதம் காரணமாக இருதரப்பு இளைஞர்கள் கடுமையாக தாக்கிக் கொண்டதன் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை தற்போது பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தகோடு அருகே உள்ள காரங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அகில் ரோஸ், இதற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெனித் ஆகாஷ் என்பவருக்கும் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் முன்வரும் விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அகில் ரோஸ் நேற்றிரவு காரங்காடு தேவாலய வளாகத்தில் நின்று கொண்டிருந்த போது காரில் வந்த ஜெனித் ஆகாஷ் மற்றும் 4 பேர் கொண்ட கும்பல் அகில் ஜோஸை சரமாரியாக தாக்கியுள்ளனர். தாக்க முயன்ற அவரது நண்பரையும் தடுக்க முயன்ற நண்பர்களையும் அந்த கும்பல் தாக்கியுள்ளது. இந்த நிலையில் ஊர் மக்கள் திறந்தவுடன் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது. இந்த தாக்குதலில் பைக் மீது விழுந்த அகில் ரோஸுக்கு இடது கையில் எலும்பு முறிவும் முகத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் உறவினர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாக்குதல் குறித்து புகாரின் அடிப்படையில் இரண்டல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காரில் வந்த கும்பல் ஒன்று இளைஞரை சுற்றி வளைத்து தாக்கும் சிசிடிவி காட்சி பதிவுகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.